அன்பு தமிழ் மக்களே வணக்கம். 61,000 பேர் இறந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது ஹமாஸ் வெற்றி கழகம் ஒரு பார்பாரிக் கழகம் என்று. காட்டும்பிராண்டி பாஷையில் சொல்வதானால் அது ஒரு காட்டும்பிராண்டி கூட்டம். ஆங்கிலத்தில் சொல்வதானால் அவர்கள் ஒரு டெரரிஸ்ட். அவர்கள் காசாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். லேட் இஸ்மாயில் ஹனியா, லேட் யாஹ்யா சின்வர் இவர்கள் டெரரிஸ்டுகள் என்று லேட்டாக தான் எங்களுக்கு புரிந்தது. இல்லைன்னா நாங்களும் லேட்டாகி இருந்திருப்போம். எங்கள் குடும்பத்தார் ஃபோட்டோவை வச்சு கும்பிடும் பீஸாக நாங்கள் மாறி இருப்போம். ஈவு இறக்கமின்றி ஆயுதங்களை எங்கள் வீடுகளில் பதுக்கி வைத்த ஹமாஸே, நாட்டை விட்டு வெளியேறு. 100 நாள் வேலை திட்டத்தில் குகை தோண்டுவதற்கு 6 மாதமாக கூலி கொடுக்காமல் அதை கொள்ளையடித்த ஹமாஸே, வெளியேறு. பாலஸ்தீனன் என்றும் பாராமல் எங்களுக்கு வந்த உணவை கொள்ளையடிக்கும் ஹமாஸே, நீ வெளியேறு. பாலஸ்தீனம் இதோ வந்துடுச்சு அதோ வந்துடுச்சுன்னு எங்களை ஏமாற்றி எங்கள் குரல் உலையை நெறித்த குள்ளநெறி கூட்டமே, வெளியேறு. இந்த குரல் தான் காசாவில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் வெளியேறுன்னு ஈஸியாக சொல்லிவிட்டீங்க. எந்த நாடு எங்களை ஏற்றுப்பான்? பாலஸ்தீனன்னு சொன்னாலே கெட் அவுட்னு சொல்கிறான். இதில் வேற ஹமாஸுன்னு சொன்னால் கொன்று புதைச்சிருவாய்யா. எங்களை தூண்டிவிட்ட எங்கள் தாத்தன் எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காமல் இருக்காரு, ஈர வெங்காயமாக இருக்காரு. நாங்கள் தான் இருதலை கொள்ளி எறும்பா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பேசாமல் நீட்டு தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்க மாதிரி தற்கொலை பண்ணுவதை தவிர வேறு வழி இல்லை எங்களுக்கு. லெபனானில் லிட்டானி ஆற்றுக்கு பக்கத்தில் பதுக்கி வச்சிருந்த ஏவுகணை கிடங்கை இஸ்ரேல் தாக்கி அழித்தது மட்டுமல்லாமல் லெபனானில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் நாங்கள் பறந்து வந்து தாக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அடிக்கடி ஹெலிகாப்டரில் வந்து துண்டு பிரசுரங்களை வீசி பாதுகாப்பான இடம் என்று ஒன்று லெபனானில் இருந்தால் அங்கு போய் குந்திக்கிடுங்க அப்படின்னு நோட்டீஸ் அள்ளி வீசிக்கிட்டு போகிறான் ஐயா இந்த இஸ்ரேல். லெபனான் பிரைம் மினிஸ்டர் நவாப் சாலமும் ஜனாதிபதி ஜோசப் ஆவுனும் ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்கை அங்கே வைத்திருப்பது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை கண்காணிப்பது எங்களது வேலை அல்லவே. அது லெபனான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸின் வேலை. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எங்களை குத்தம் சொல்லும் வழக்கத்தை முதல்ல நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரிஸில் ஈஃபில் டவரை சுற்றி பார்க்க போன ஜோசப் ஆவுன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரானுடன் சேர்ந்து இஸ்ரேலின் இந்த அத்துமீறலை கண்டித்து இருக்கிறார். அதை தடுக்க ஒரே வழி எங்களிடம் ஆயுதம் வாங்கி எதிர்த்தாக்குதலை நடத்துவதுதான் என்று இமானுவேல் மக்ரானும் சொல்லியிருக்கிறார். ஆயுத வியாபாரிகள் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அரபு நாடுகள் அமைதி மார்க்கத்துக்கு திரும்புவதற்கு தானே நாங்கள் ஆயுதம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆடி தள்ளுபடி போடும் வரை காத்திராமல் இப்போவே வந்து வாங்கிட்டு போயிடுங்க. எங்கள் போர் அமைதி பூங்கா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திறந்து தான் இருக்கும். எல்லாம் உங்கள் சௌரியம்தான். காசாவில் இப்போ பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எல்லோரும் கழுத வண்டியில் தான் பயணிக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லை, மெழுகுவர்த்தி இல்லை, கெரசின் இல்லை, விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் தீர்ந்து போயிடும். மருந்துக்கு கூட மருந்தும் இல்லை, விருந்துக்கு மருந்தும் இல்லை. ஹை பிபி நீரிழிவால் செத்துக்கிட்டு இருக்கோம். அது காசா சாவு கணக்கில் வராதாமே. நல்ல தண்ணி குடிச்சே நாளாவது ஐயா. இடியாத வீடு என்று ஒன்று இங்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹமாஸ் தான். முந்தா நாள் தான் எங்களுக்கே பொறி தட்டுச்சு. அது நாள் வரைக்கும் ஹமாஸ் முதல்வரே வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம். சுவர் இல்லாததால் போஸ்டர் ஒட்டாமல் இருந்தோம். முந்தா நாள் தட்டின பொறியில் தெளிவு வந்து விட்டது. ஹமாஸை எதிர்க்க ஆரம்பித்து விட்டோம். இவ்வளவு நாளும் அடி முட்டாளாக இருந்து அடி வாங்கிக்கிட்டு இருந்திருக்கிறோமே, நினைச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்கள் மாற்றத்தை பார்த்து ஐநாவும் காசாவில் பணியாற்றி கொண்டிருந்த ஐநா ஊழியர்களை குறைத்து விட்டது அப்படின்னா பார்த்துக்குங்களேன். இனிமேல் நாங்கள் ஹமாஸை எங்கே எந்த ரூபத்தில் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு காட்டி கொடுத்துடுவோம்ல. மூட்டைப்பூச்சிகளை சுத்தமாக ஒழிச்சா தானே நாம் நிம்மதியாக தூங்க முடியும். அல்லாஹ் அக்பர்னு கூனங்களை அல்லாஹ்கிட்ட அனுப்புனா தானே நமக்கு இங்கே மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா நரகம் வந்துல அங்கே இறங்கிடும். மிடில் ஈஸ்டில் உள்ள அஜர்பைஜான் என்ற ஒரு நாடு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நாடு மட்டும் இஸ்ரேலுடன் இணக்கமாக இருப்பது எப்படி?
அது மட்டும் எப்படி தூதரக உறவை இஸ்ரேலுடன் வைத்துள்ளது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1992 வருடம் சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்ததும் அந்த நாடு இஸ்ரேலுடன் இணக்கமாக பழகியது எப்படி? இப்போது போர் நடந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்திலும் இஸ்ரேலுக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களின் 60% தேவையை அந்த நாடு தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் அது ஒரு ஷியா முஸ்லிம் நாடு. அஜர்பைஜான் நாடு இஸ்ரேலுடனும் துருக்கியுடனும் நல்லுறவை தான் வளர்த்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்தாவது நீங்க திருந்த மாட்டீங்களாடா? நீங்களும் இதை மாதிரி நல்லுறவை வச்சிருந்தா இந்நேரம் இஸ்ரேலுடன் பெட்ரோல் டீசலை வித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஐநாவிடம் அலுமினிய தட்டை கேட்டு வாங்கி இருந்திருக்க மாட்டீங்க. இனிமேலாவது அஜர்பைஜானை பார்த்து படிங்கடா. இப்போ இஸ்ரேல் அஜர்பைஜானுடன் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் போட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது. அந்த குழாய் எப்படி போகிறது தெரியுமா? துருக்கி நாடு வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள் செல்ல போகிறது தெரியுமா? அஜர்பைஜான் இஸ்ரேல் நல்லுறவு வலுவடைந்து வருகிறது. அஜர்பைஜான் நாடு மத்திய கிழக்கு நாடுகளை ஆன்டிசெமிட்டிசம் என்ற போக்கை, இஸ்ரேலிய எதிர்ப்பு போக்கை நீங்க கைவிடணும் என்று கேட்டுக்கொள்கிறது. இந்த செவடன்களுக்கு அந்த சங்கு கேட்கவில்லை. அஜர்பைஜான் இஸ்ரேலிடமிருந்து போர் தளவாடங்களை வாங்கி வைத்துள்ளது. அதனுடைய ஆயுத தேவையை பூர்த்தி செய்வது இஸ்ரேல் தான். தனது நாட்டின் பாதுகாப்புக்காக அது வாங்கி வைத்துள்ளது. அது மட்டுமல்ல, ஈரானிய செயல்பாடுகளை பற்றிய தகவல்களையும் உளவு ரகசியங்களையும் இஸ்ரேலுடன் இருந்து பெறுகிறது, அதுவும் பகிர்ந்து கொள்ளுகிறது. மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை பற்றிய ஆராய்ச்சியும் அது செய்கிறது. இஸ்ரேலுக்காக எண்ணெய் கிணறுகளை அமைத்து தரும் பணியை செய்ய போகிறது. அஜர்பைஜானின் எக்கானமியே அங்கு கிடைக்கும் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை நம்பித்தான் உள்ளது. அஜர்பைஜான் நாடு ஒரு ஷியா முஸ்லிம் நாடு தான். 65% மக்கள் ஷியா முஸ்லிம் தான் அங்கு வாழ்கிறார்கள். 25 சன்னி முஸ்லிம்களும் அங்கு இருக்கிறார்கள். 6% கிறிஸ்தவர்களும் 4% யூதர்களும் நல்லிணக்கத்தோடு தான் அங்கு வாழ்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு என்ன பைத்தியமா? யோசிக்கணும் நீங்க. அந்த நாடு மட்டும் ஏன் இஸ்ரேலை நேசிக்கிறது? அப்போ உங்க மூளையில தான் கோளாறு, உங்க மதரசாக்களிடம்தான் கோளாறு, உங்க மதம் பிடிச்ச மத தலைவர்களிடம் தான் கோளாறு. ஈரானுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ள அஜர்பைஜான் நாட்டுக்குள்ளும் ஈரவெங்காய கொரோனா வந்துவிடக்கூடாதே என்ற கவலை தான் அஜர்பைஜானுக்கு. அதனால் தான் இஸ்ரேலை துணைக்கு வைத்துள்ளது. ஒரு அண்டா தேனை ஒரு துளி விஷம் கெடுத்து விடுமே. அஜர்பைஜானிலும் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாம் ஒரு வெறுக்கப்படக்கூடிய மதம் இல்லை என்பது அவர்களை பார்த்தால் நமக்கு புரியும். அவன் அடுத்தவனின் மத நம்பிக்கைகளில் தலையிடுவதில்லை, அடுத்தவனை மதம் மாற்ற முயற்சிப்பதில்லை. தீவிரவாதத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அதனால் அந்த நாடு நிம்மதியாக வாழ்கிறது. இஸ்ரேலை அழித்தே தீருவேன் என்று சொல்கிறவன் தான் அழிந்து கொண்டிருக்கிறான். மதம் பிடித்த யானைக்கு நல்ல உபசரிப்பு கிடைக்காது. அது நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. அங்குசம் அதன் காதில் வந்து இறங்கும். மதம் பிடித்த மத தலைவர்களின் காதில் இஸ்ரேலிய அங்குசம் வந்து பாயும். மதம் அடங்கும் வரை இஸ்ரேல் அதை செய்து கொண்டுதான் இருக்கும். குப்பைக்கூள நாட்டில் ஒரு குப்பையாக வாழ்கிறீர்களே, குப்பை மூளையை தூர கொட்டிவிட்டு இறைவன் தந்த மூளையை உபயோகியுங்கள். இறைவன் தந்த அன்பை உங்கள் குழந்தைகளுக்குள், அவர்களின் மனதிற்குள் விதையுங்கள். அடுத்த சந்ததியினராவது, அடுத்த தலைமுறையினராவது நிம்மதியாக வாழட்டும். பிற மதத்தினரை மதித்து வாழட்டும். மார்க்கம்தான் வேறே தவிர அடையும் இடம் ஒன்றுதான். அங்கு 72 கன்னிமார்கள் இருக்கவே மாட்டார்கள். இதை புரிந்து கொண்டால் நீயும் ஒரு மனிதனே. நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.